வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கர நாராயணன். இந்த பதிவுல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, 2ஆம் பாவத்தில் சந்திரன் நிற்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய பலன்கள், அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பொதுவாக 2ஆம் பாவத்திற்கு பல காரகங்கள் இருந்தாலும் அதில் முக்கிய காரகமாக தனம், வாக்கு, குடும்பம், நேத்திரஸ்தானம் அப்படி பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். 2ஆம் பாவத்தில் சந்திரன் நிற்கின்ற பொழுது அந்த ஜாதகர் உடைய முகம் மிகவும் அழகானதாகவும் வசீகரமானதாகவும் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஜாதகருக்கு பேச்சாற்றல் நன்றாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாதகர் வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய பழக்கம் உடையவராக இருப்பார். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொண்டு தனது தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை இந்த ஜாதகரிடம் இருக்கும். இந்த ஜாதகருக்கு உணவு மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சுகங்களும் நிரம்ப பெற்றவராக இருப்பார். இந்த ஜாதகர் உணவு வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் சார்ந்த உணவு, அதாவது குளிர்ந்த உணவு, ஐஸ்கிரீம்ஸ், இந்த மாதிரிப்பட்ட உணவுகளை மிகவும் விரும்பி சாப்பிடக்கூடிய நபராக இந்த ஜாதகர் இருக்க பெறுவார். மேலும் இந்த ஜாதகரின் குடும்பத்தில் கலைத்துறையோடு தொடர்புடைய நபர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். இந்த ஜாதகரும் தனது குடும்ப பெருமையை, அந்த கலையை தானும் கற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சி பெற்று அதை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதை பார்க்க முடிகிறது. இந்த ஜாதகருக்கு தனது குடும்பம் மீது அளப்பெரிய பாசம் மற்றும் பற்று உண்டு. பெரிய குடும்பம் உடையவராக இந்த ஜாதகர் திகழ பெறுவார். மேலும் இந்த ஜாதகருக்கு நல்ல அழகான கண்கள் கண்டிப்பாக இருக்கும். அதாவது சந்திரன் நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் நல்ல கண் பார்வை மற்றும் மிக அழகிய கண்கள் உடையவராக இந்த ஜாதகர் இருக்க பெறுவார். இந்த ஜாதகருக்கு தனது பரம்பரை மூலமாக வருகின்ற சேமிப்புகள், அதாவது பாரம்பரியம் மூலமாக பணம் சேர்த்து வைத்து அது இந்த ஜாதகருக்கு கிடைக்க பெறுவார். அதே மாதிரி பரம்பரை மூலமாக வரக்கூடிய சொத்துக்களும் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த ஜாதகருடைய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹி இஸ் அன் கலெக்டர் ஆஃப் திங்ஸ். அதாவது இந்த ஜாதகருக்கு ஒரு பொருள் பிடிச்சு போச்சுன்னா அந்த பொருள் அதே தன்மையுடைய பொருளை, அதாவது கலெக்டர் ஆஃப் ஐட்டம்ஸ் சொல்லுவோம், அதாவது ஸ்டாம்ப் கலெக்ஷன் அல்லது பென் கலெக்ஷன், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் அவர் ஈடுபடுவார். அதே மாதிரி இவர் வங்கித்துறை, ஃபினான்ஸ் செக்டார், பேங்கிங், ஃபினான்ஸ் செக்டார், டிராவல் செக்டார், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த ஜாதகர் ஈடுபட்டு அதில் ஒரு தேர்ச்சி உடைய நபராக இருக்க பெறுவார். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.